லூக்கா புஸ்தகம் லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. போதுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தெய்வம் ஆசீர்வதிப்பாராக. மிக ஆழமான வேத சத்தியங்கள் உள்ளடங்கிய ஒரு ஜீவ வார்த்தை இது. பேதுரு, அதாவது சீமோன், ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் என்ன செய்தோம்? பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. நாங்கள் மீன் பிடிக்க சென்றோம், இரவு முழுவதும் மிகவும் முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு நாங்கள் அங்கே மீன்களை பிடித்தோம், ஆனால் ஒன்று கூட அகப்படவில்லை. சீமோனுடைய அங்கலாய்ப்பை தான் இங்கே பார்க்கிறோம். இங்கே யார்? சீமோனுடைய அங்கலாய்ப்பு. அந்த சூழ்நிலையை அவர் அப்படியே பேசுகிறார். ஆண்டவரே, சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறார். உண்மைதான். யார் இவர்கள்? மீனவர்கள். இவர்கள் யார்? மீனவர்கள். அதாவது அந்த சீமோனோடு சேர்ந்த அந்த கூட்டாளிகள் எல்லாருமே அன்றைக்குத்தான் அவர்கள் மீன் பிடிக்க போனவர்கள் அல்ல. ஏற்கனவே பல ஆண்டுகள் மீன்பிடி என்ற அந்த வேலையிலே இருந்தவர்கள். மிகவும் உற்சாகத்தோடு கூட அந்த வேலையை செய்கிறவர்கள். மீன் பிடிப்பது என்பது கூட்டமாய் சேர்ந்து அவர்கள் மீனை என்ன செய்வார்கள்? பிடிப்பார்கள். கூட்டமாய். அங்கிருந்து உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மட்டும் போய்விட்டு இன்றைக்கே பிடித்துவிட்டு வருவது இயலாத காரியம். சில வாரங்கள் அங்கே இருப்பார்கள். எங்கே? கடலுக்குள்ளே. சில வாரங்கள். ஒரே நாளிலே உள்ளே சென்று போய் என்ன செய்ய முடியாது? மீன்களை பிடித்து விட முடியாது. அநேக நாட்கள் அங்கே சென்று போய் இருந்து போராடி, ஹார்ட் ஒர்க் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக சோர்வாய் இருந்தால் கூட மிகவும் முயற்சி எடுத்து மீன்களை பிடித்து வருவார்கள். ஆனால் அன்றைக்கு மீன்களே இல்லை. மீன்கள் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? அகப்படவே இல்லை. ஒன்று கூட இல்லை. உள்ளத்திலே ஒரு சோகமான ஒரு உணர்வு. உள்ளம் சோர்ந்து இருக்கிறது, கூடவே உடலும் சோர்ந்து இருக்கிறது. காரணம், இரவெல்லாம் எப்படி? இரவெல்லாம் அவர்கள் மீன் பிடிக்க போனார்கள். நோ யூஸ் அட் ஆல். ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசக்கூட கண்டிப்பா அவங்களால என்ன செஞ்சிருக்காது? முடிஞ்சிருக்காது. ஏன்னா இரவெல்லாம் மீன் பிடிக்க போனவங்க ஒன்றும் இல்லாமல் அங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப சோர்வாக இருந்திருக்கும். அந்த சோர்வான சூழல் தான் இந்த வார்த்தைகளை சீமோனை பேச வைத்தது. என்ன வார்த்தை? மீண்டும் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ஆண்டவரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. இரவு முழுவதும் முயற்சி எடுத்தும் ஒரு பலனும் இல்லை. அந்த வார்த்தை உள்ளத்தினுடைய உண்மையான ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஏக்கமாய், அது உள்ளத்தினுடைய ஒரு அங்கலாய்ப்பாக, ஒரு சோர்வின் வார்த்தைகளாக, அவ்வளவுதான். ஆனால் அநேக மக்களுக்கு இதுவே பேச்சாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக உள்ளத்திலே ஸ்வீகரித்து மீட்கப்பட்டு சில மாதங்கள், சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் சூழ்நிலை சார்ந்த மக்களாய் ஜீவிக்க அநேகருக்கு இதுவே பேச்சாக,
இதுவே சிந்தனையாக என்ன பலனில்லை, என்ன பலனில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் ஆகவில்லை என்ற அந்த சிந்தனை பேச்சாகவே மாறிவிட்டது. யாரிடத்திலே பேசினாலும், வீட்டிலே பேசினாலும், உடன் விசுவாசிகளோடு பேசினாலும் என்னங்க, நோ யூஸுங்க. நானும் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ரொம்ப முயற்சி எடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், ஆனா ஒண்ணுமே பலனே இல்லைங்க. கூடவே இதையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள், என்ன, ஆண்டவரை தேடியும் பலனில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றும் பலன், போதிய விளைவு இல்லை, ஜெபித்தும் என்ன இல்லை, நோ பதில், நோ பலன், வேதம் வாசித்து எந்த மாற்றம் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே என்று சொல்லவில்லை, கிறிஸ்தவ உலகத்திலே மேபி இங்கேயும் இருக்கலாம் ஒன்று ரெண்டு பேர். வாழ்க்கை என்பது ஏற்ற தாழ்வுகளை கொண்டு, ஏற்ற தாழ்வு அல்லது ஏற்ற இரக்கங்களை கொண்டது. நான் அநேக முறை சொல்லுகிறேன், ஒரு சாலை என்று சொன்னால் அப்படியே சாலை போகிற எல்லா இடத்திலும் ஒரே பிளாட்டாக இருக்கும் என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்கும், கொஞ்சம் பள்ளம் இருக்கும், கொஞ்சம் மேடு இருக்கும், ஆமாவா இல்லையா? அதுதான் சாலை. வாழ்க்கை என்பதும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதையே ஓஹோ இப்படித்தான் வாழ்க்கை இருக்குமோ, இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு அந்த சூழ்நிலையை ஒரு சாதாரண நிலையிலே, ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப முயற்சி எடுத்தோம், ஆனா என்ன இல்லை, முயற்சி அதாவது என்ன இல்லை, பலன் இல்லை என்று சொன்ன வார்த்தையை அநேகர் வாழ்க்கையின் வார்த்தையாக மாற்றிவிட்டார்கள். எப்படி? வாழ்க்கையினுடைய வார்த்தையாக. அங்கே சீமோனுக்கு வந்தது சூழ்நிலையின் வார்த்தை இல்லையா? வாழ்க்கையே இப்படிப்பட்ட வார்த்தையா? என்ன செய்தும் பலன் இல்லை. எப்படி? என்ன செய்தும், என்ன தேடியும், என்ன வேலை பார்த்தும். ஒருவேளை இங்கே எப்படியாவது இருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனையோடு அல்லது உங்க வீட்டுக்குள்ளே அப்படி பேச்சோடு இருக்கிறீங்களா? பலன் இல்லைங்க. என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, என்ன ஆலயம், என்ன ஆராதனை, என்ன கூட்டம், என்ன வேலை பார்க்கிறேன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு பலன் இல்லை. என்ன முயற்சி எடுக்கிறேன், எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நோ யூஸ். ஏராளமான உடன் விசுவாசிகள் உண்டு, ஆனால் நோ யூஸ். என்ன வாழ்க்கை இது என்ற பேச்சு இருக்கிறதா வீட்டுக்குள்ளே? ஒருவேளை நான் அப்படி பேச மாட்டேன், உள்ளத்துக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிலர் அப்படியே புலம்பி 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 தேவன் மேலேயே ஆதங்கப்பட்டுக் கொள்வார்கள். எப்படி சொல்லுங்க சத்தமா? உடன் விசுவாசிகள் மேல் ஆதங்கப்பட்டது போய், வீட்டுக்கார மேல ஆதங்கப்பட்டது போய், வீட்டு அம்மா மேல ஆதங்கப்பட்டது போய், ஊழியக்காரர் மேல ஆதங்கப்பட்டது போய், யார் மேல? இப்ப கடவுள் மேலேயே, தெய்வம் மேலேயே. என்ன தெய்வம் அவர்? என்ன தெய்வம்? என்ன பார்க்க வேணாமா? என்னை அப்படி செய்ய வேணாமா? ஏதோ அவர்கள் ஆபிரகாம போல பயங்கர விசுவாசமா வாழ்ந்து விட்ட மாதிரி. எப்படி? ஆபிரகாமை போல மகா விசுவாசியாய் இன்னும் இந்த வேதத்திலே பார்க்கிறோமே. வாழ்க்கை இப்படியே புலம்பி, இவ்வளவு தேடியும், இவ்வளவு இந்த அளவு நான் என்ன செய்யறேன், நான் வாஞ்ச காட்டுறேன். எப்படி இந்த அளவுக்கு நான் என்ன செய்யறேன், நான் வாஞ்சையா இருக்கேன் இந்த அளவுக்கு. ஆனா மாற்றத்தை என்ன செய்ய முடியல,
பார்க்க முடியலையே என்று என்ன செய்யறாங்க அநேகர்? புலம்பிக் கொண்டே. நான் மீண்டும் ஆவியான கேட்கிறாரு, யாராவது இங்க அப்படி இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. யாராவது அப்படி இருக்கீங்களா? ஒருவேளை ஆபிரகாம போல நம்ம வாழ்ந்துட்டோம்னா இட்ஸ் ஓகே, கண்டிப்பா நீங்க கேட்கலாம். தாவீத போல அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், தானியேல போல 3 வேளை மகா பெரிய ஒரு ஜாபில, பிஸியான ஒரு ஜாபில இருந்தும் 3 வேளை சூழ்நிலை மிக கோரம். ராஜாவை மட்டும்தான் நீ என்ன செய்யணும்? 1 மாசம் உயிர் போனாலும் பரவாயில்ல, விண்டோவை ஓபன் பண்ணுவேன், நான் முழங்கால் போடுவேன், ஜெபிப்பேன். அப்படி இருந்துட்டு ஒருவேளை ஆதங்கப்பட்டா கொஞ்சம் நியாயமா தெரியும். யோபுவில இப்படியாய் வாசிக்கிறோம். யோபு புஸ்தகம் 34 அதிகாரம் 9 வேத வசனத்தை வாசிங்க. யோபு 34:9. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. தேவன் மேலே அப்படியே பிரியமா, அவனுடைய வார்த்தை மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அங்க சொன்னாரா ஒருத்தர். 35:3 வாசிங்க. நான் பாவியா இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். என்ன அர்த்தம்? பாவம் செய்யாம ஆண்டவருக்காக ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்றேன், ஆனால் அதனால் என்ன பலன்? நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. பேதுரு சூழ்நிலை சார்ந்த வார்த்தையை சொன்ன, ஐயரே ராம் முழுவதும் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், பட் மீன்களை காணாம். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையே அப்படிப்பட்ட பேச்சாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உள்ளத்திலே சோர்வு இருக்கலாம் நிச்சயமா, இல்லையா? இல்லையா? உள்ளத்துல கண்டிப்பா என்ன இருக்கும்? சோர்வு, வேதனை இருக்கும். பேதுருவினுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை அங்கே வந்தது என்றால் அதற்கு காரணம் அவன் முயற்சி எடுத்தால், ஆனால் என்ன இல்லை, பலன் வரவில்லை. முயற்சி என்றால் சாதாரண முயற்சி இல்லைங்க. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு போட்ல மீனவர்கள் இப்ப கொஞ்சம் ஈஸியா அவங்களால என்ன செய்ய முடியும்? ஏன் போக முடியும் அப்படி? இப்ப போட்ல என்ன இருக்குதோ, மோட்டார் போட் இருக்குது, யாருமே அந்த ஸ்டிக்கை வச்சு என்ன செய்ய தேவையில்லை. ஆனா அப்ப யோசிச்சு பாருங்க, அலைகள், காற்றுகள், புயல்கள், ரொம்ப கஷ்டங்க. இரவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவனுக்குள்ளே வந்திருக்கலாம் நிச்சயமாய். ஆனால் ஆண்டவர் வாலண்டியராக அந்த சூழ்நிலைக்குள்ள என்ன செய்யறார்? அவரு வர்றார் உள்ள. எப்படி? வாலண்டியராக ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே உள்ளே வந்ததும் அப்படியே அனைத்தும் மாற ஆரம்பித்தது. வாசியுங்கள் அந்த லூக்கா சுவிசேஷம் 5:6-7 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 6-7. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையா இருந்ததே. ராம் முழுவதும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்னும் வரல, ஒரு மீன் கூட அகப்படல. ஆனால் இப்பொழுது வலை கிழியத்தக்கதாக அவ்வளவு மீன்கள். எங்க இருந்துச்சு இந்த மீன்? அந்த கடல்ல தான். முந்தின இரவு அவங்க போனாங்க இல்லையா, அதுல தான் இருந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர்
பேதுருவுக்கு செய்தது போல எனக்கும் உங்களுக்கும் அவர் அப்படியே செய்ய முடியும். ஆமென். நிச்சயமாக நானும் இந்த உலகத்திலே தான் வாழ்றேன். அந்த மக்கள் எல்லாம் அப்படி பயங்கர வசதி, பயங்கர முன்னேற்றம். அந்த மக்கள் எல்லாம் அப்பா எப்படி இருக்காங்க, ஆனா நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, அவங்களும் இங்கதான் இருக்கிறாங்க. நான் சில ஆலோசனைகளை இப்ப பார்க்க போறோம். சீமோனுக்கு செய்தவர் உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக செய்ய முடியும். அதற்கு முன்னதாக அவர்கள் போன இடம் எதுதான்? அந்த கடல் தான். ஆனா ஆண்டவர் சொன்ன விதம் வேற. ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் வந்து அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் அங்கே பார்த்த சில விஷயங்கள் என்ன, அதை நம்ம பார்த்து முடிக்க போறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாய் நாம் புரிந்து கொள்ளணும். சூழ்நிலை பேச்சுக்களை வாழ்க்கை பேச்சாக மாற்றி விடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை அப்படியே அமைஞ்சிரும். வாயின் வார்த்தை என்ன பேசுறதோ அதுதான் வாழ்க்கையாகும். இந்த நாவிலே ஜீவனும் இருக்கிறது, சத்தமா சொல்லுங்க, ரெண்டு இருக்கிறது, சாவும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. இந்த நாவிலே, பேங்க்ல இல்ல, நாக்குல, வாயில நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் வாழ்க்கை. சில சமய சூழ்நிலைகள் அப்படி அமையலாம். ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி வாழ்க்கை முழுவதும் அப்படியே நாம் பேச ஆரம்பிச்சா, அதாவது ஒரு நாள் அப்படி சோர்வுல சில வார்த்தைகள் பேசி அடுத்த நாள் ஒரு வாரம் 2 மாதம் அப்புறம் சில மாசம் கழிச்சு என்ன தெரியல அப்படியே வேற யாரு உள்ள அப்படி மாத்தல வாழ்க்கைய, நம்ம நாக்கு மாத்திருச்சு. அதை புரிஞ்சுக்கங்க. அது செய்யாதீங்க, வேண்டாம். அதனால தான் வாய்க்கு அதிகமா நம்ம என்ன செய்யணும்? காவல் பூட்டு போடணும் நாக்குக்கு. அதாவது ஒரு மனுஷன் இப்படியாய் சொன்னாராம், நாக்கு, இந்த நாக்கு இருக்கு இல்லையா, எங்க இருக்குது? ஆக்சுவலா எங்க இருக்குது? வாய்க்குள்ளதான். அது அதாவது என்ன அர்த்தம்? ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல இருக்குது. ஆனா பேசுறது காட்டா இருக்குது, தீ மாதிரி. வாழ்க்கை அப்படியே மாத்துற அளவுக்கு தீ அவசியமா? சொல்லுங்க. சாப்பாடு ஆக்கணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? என்னங்க வேணும்? ஃபயர் தேவைப்படுது. ஆனா அந்த அக்கினி ஆக்கவும் செய்கிறது, அழிக்கவும் அதால முடியும். இந்த நாக்கு அப்படிப்பட்டதான். நாவும் நெருப்பு தான் வாசிக்கிறோம். ஆனா நாக்கு இருக்கிற இடம் ஜில்லுன்னு இடம், ஜில்லா இருக்கிற, ரொம்ப ஈரமாவே இருக்கிற இடம். ஆனா அதுல இருந்து என்ன வார்த்தை வருதோ அதுதான் ஆக்கவும் செய்யும். வாழ்க்கையின் வார்த்தையாக பேதுரு பேசல, சூழ்நிலை போயிட்டு வந்தாங்க, ஒன்றும் ஆகலை. ஆனால் சிலர் வாழ்க்கையாவே இப்படி மாத்திக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் தெய்வ பிள்ளையே. வாயின் வார்த்தைகளை ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும், சத்தம் வரலையே, அவர் நேற்றும் இன்றும் என்றும், ஆமென். அதே தெய்வம் சீமோனுக்கு செய்தவர் இன்றைக்கும் அவர் அப்படியே உங்களுக்கு எனக்கும் செய்ய முடியும். அன்றைக்கு செய்தாருங்க, இன்னைக்கெல்லாம் அப்படியா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்சேஞ்சபிள் காட், என்னைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் அவர் செய்ய முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் சீமோனுடைய அந்த சூழ்நிலைக்குள்ளே சென்று ஈடுபடுவதற்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5:2.
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். என்னங்க வலைகளை சேர்ந்து சொல்லாமே எல்லாரும்? வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? பிரயாசத்துக்கு என்ன கிடைக்கல? என்ன வாய தரங்க, பலன் கிடைக்கல. அப்படியே ஒரு 1/2 hour போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி இல்ல, நைட், ஹோல் நைட், இரவு முழுவதும் ஒரு பலன் இல்லை. சற்று பின்னடைவு. என்னது? சற்று பின்னடைவாயிருக்கு, ஒரு சின்ன தாழ்ச்சி. ஏன்னா மீன்கள் தான் அவங்க வாழ்க்கை. என்னங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலைக்கு போறோம், வேலைக்கு போய் அன்னைக்கு நமக்கு சேலரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா வருவோமா வீட்டுக்கு? பரவாயில்ல, எங்க ஓனரு ரொம்ப நல்லவர், என்ன ஆச்சுன்னு தெரியல, மனுஷன் இன்னைக்கு கண்டுக்கல, அப்படி சொல்லுவோமா இல்லையா? மீன்கள் தான் வாழ்க்கை இவர்களுக்கு. இந்த மீன்கள் இருந்தால்தான் அவங்க வீட்டிலே அடுப்பு எரியும், சாப்பாடு ஆக்க முடியும். கொஞ்சம் பின்னடைவு, ஒரு சின்ன தாழ்ச்சி. ஆனால் அப்படியே போயிட்டு வேகமா வந்து மீனை ஒன்னையும் காணோம், படம் வாங்கிட்டு போய் நிப்பாட்டுங்க. அப்புறம் என்ன இருக்குது? வலை தூக்கி வீசுங்க. என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, போய் ஒரு ட்ரை பண்ற ஒன்றும் கிடையாது, தூக்கு. ஏதாவது அங்க வாசிக்கிறோமா? நத்திங் வாஸ் தேர். என்ன? வலைகளை நேர்த்தியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கையில தாழ்ச்சிகள், பின்னடைவுகள் இருந்தாலும் இத மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும். என்ன செய்யணுங்க? ஃபாலோ பண்ணணும். எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கு, அப்படியே சூழ்நிலைகளை எந்த பிரச்சனை இல்லை, நல்லா வேலைக்கு போறோம், நல்லா சம்பாத்தியம், சாப்பாடு, பிள்ளைகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்ப ஒழுங்கா வாழ்றதை விட கொஞ்சம் கஷ்டம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் பின்னடைவு இருக்கு பாருங்க. அந்த சூழ்நிலையிலே ஒழுங்காய் ஒழுக்கமாய் வாழுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இயல்பாக அப்படித்தான் அங்க ஆயிருக்க வேண்டும். என்ன, ராம் முழுவதும் முயற்சி எடுத்து வந்தோம், போட்டை வேகமா வந்து வச்சுட்டு அப்புறம் எங்க கொஞ்சம் சிக்கி இருக்குங்க இந்த வலைகள், அப்புறம் பாப்போம் வைப்பா. ஏங்கய்யா, ஐயா சீமனையா, ஏயா அப்படிலாம் அங்க பார்க்கல. பரவாயில்ல, இதைத்தான் போட்டேன், பலன் இல்லை, ஆனா கொஞ்சம் நேர்த்தி பண்ணி வைப்போம். வாழ்க்கையில பணம் இருக்கிறதோ இல்லையோ, சுகம் இருக்கிறதோ இல்லையோ, சூழ்நிலைகள் சாதகமா இருக்கிறதோ இல்லையோ, ஃபாலோ செய்ய வேண்டியது எது தெரியுமா? ஒழுங்கு. எதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கு. ஒழுங்காய் அமர்ந்து அங்கே அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கிரியை, இப்படிப்பட்ட விஷயம் ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானது. வேதத்தில் நிறைய பார்க்கிறோம், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். பூமியானது பரவாயில்ல, ரைட், அதை விட்டு சூரியனை படைப்போம், அப்படியா? அதை என்ன பண்ணார்? அவரு ஒழுங்காய் மாற்றினார். ஒழுக்கம், ஒழுங்காய் இருப்பது, நேர்த்தி அவருக்கு பிடித்தமானது. வார்த்தைகளை பேசும்படி அங்கே வந்தாரே. எப்படி? வார்த்தைகள் பேசும்படி அங்கே வந்தார் அல்லவா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இயேசு இதையெல்லாம் பார்த்தாரு. என்னங்க செஞ்சாரு? சொல்லுங்க சத்தமா. உங்க வீட்டுக்கு வர்றப்ப இப்படி பாப்பாரான்னு யோசிச்சு பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்க வர்றாரு, காலையில நீங்க ஃபேமிலியா நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, அந்த ஜெபத்தை கேட்க வர்றாரு. வர்றப்ப வீடு ஒழுங்கா இருக்குதா, அல்லது அங்கிட்டு அப்படி இப்படி இப்படி குப்பை மாதிரி இருக்கா? ஒன்னும் பலன் இல்லை.
ஒரு பலனும். நானும் முட்டி முட்டி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நானும் எவ்வளவு வேலை தெரியுமா செய்கிறேன். ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். பணம் இருக்கோ இல்லையோ, ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, ஒழுக்கம் அதை கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை தெய்வம் பார்க்கட்டும். அங்கே வந்து அங்கே வந்து ஆண்டவர் சீஷர்களாய் மாற்ற அங்கே வந்தார். அதாவது அந்த பேதுருவை வேறு வேலைக்காக அவர் கூப்பிட வந்தார். ஆனா வந்தவர் அதுக்கு முன்னாடி வார்த்தைகளை எல்லாருக்கும் நான் டீச் பண்ணணும்னு சொல்லி அங்க வந்தவர் பார்க்கிறாரு. ரொம்ப அமைதியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்க, வலையில அலசிட்டு. இதை கர்த்தர் பார்க்கணுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றோம் பிள்ளைகள், ஸ்கூலுக்கு என்ன செய்யறோம், போயிட்டு வர்றோம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேக் அங்கிட்டு, இந்த பேக் இங்கிட்டு, அப்படி கிடக்குதா வீட்டில்? அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு, அல்லது பெத்தவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், வேலைக்கு போயிட்டு வந்த உடனே பேகை தூக்கி வீசிட்டு, என்னங்க தூக்கி வீசுறீங்க? அதான் நீ இருக்க எடுத்து வைக்கிறதுக்கு. நிறைய பேர் இப்படி சொல்லுவோம் போல தெரியுது. அப்புறம் ஷர்ட்டை கழட்டி அங்க மாட்டுறதில்ல, அப்படி போட்டு போயிடுறது. பேண்ட்டை கழட்டி என்னது? எங்க வாழ்றோம்? எங்கெங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? குப்பமேட்டில் வாழ்ந்தா அப்படி செய்யுங்க, எதுல வாழ்ந்தா அப்படி இருங்க. வீட்டுக்குள்ள வாழ்றோம். வீடு ஆறறிவுள்ள மக்கள் வாழ்கிற இடம், பிராணிகள் இருக்கிற இடம் இல்ல. அப்படியே காலையில தூங்கி எந்திரிச்சாச்சு, பெட்ஷீட்டு, பில்லோ, பாய் அல்லது வேற சில விஷயங்கள் ஒன்றும் செய்யறதில்ல. என்ன எடுத்துக்கலாம்? அம்மா எடுத்துக்குவாங்க. இது என்ன எடுத்துக்கலாம்? அப்பா எடுத்துக்குவாங்க. நாங்க சாப்பிடுவோம், தூங்குவோம். என்னது கேவலமா இருக்கு வாழ்க்கை. அப்புறம் பலனே இல்லை. என்னது பலனே இல்லை? வாழ்க்கையை ஒழுக்கமா மாற்றுங்க ஃபர்ஸ்ட். வாழ்க்கை என்ன செய்யுங்க? ஒழுக்கமா. அங்க வர்றாரு, வார்த்தையை பேச வந்தவர் அமைதியாக அப்சர்வ் பண்றாரு. கொஞ்சம் பின்னடைவா இருக்குது, கொஞ்சம் தாழ்ச்சி. என்ன ரொம்ப நைட்டு பூரா ஒர்க்கு, ஆனாலும் சரி அப்புறம் வந்து பார்ப்போன்னு சொல்லி அங்க என்ன செஞ்சிடலாம், அவங்க போயிடல, உட்காந்து அலசிட்டு இருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வீட்டு காரியங்கள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய விஷயங்கள் ஆனாலும், ஆமென், ஆவிக்குரிய விஷயங்கள் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒழுங்கை பின்பற்றுங்கள். ஒழுங்கை பாருங்க. அதாவது அநேக பெற்றோரை சொல்றேன், என் பிள்ளை ஒழுங்கா இருக்கணும். எப்படி? சத்தமா கவனிங்க எல்லாரும். எப்படி? என் பிள்ளை, என் மக ஒழுங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். எப்படி இருப்பான்னு கேட்கிறேன், சொல்லுங்க. என் மகன் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா உண்மையா இருக்கணும். ஆனா நாங்க இருக்க மாட்டோம். எங்க பெற்றவங்க ஒழுக்கமா உண்மையா இருந்தா தானே பிள்ளை உண்மையா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா பிள்ளைகள் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு. எப்படி? ரொம்ப எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? மாறுவோம். என்னங்க செய்வோம் நம்ம? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையிலே சில விஷயங்களிலே பின்னடைவு இருந்தாலும், எப்படி? சத்தமா சொல்லுங்க. சில தாழ்ச்சிகள் இருந்தாலும் நேர்த்திய விடாதீங்க. இப்படி ஒழுக்கமாய் ஜீவிப்பதை விடாதீங்க. ஒரு சில போராட்டமா இருக்கு, ஒரு சில சோதனை வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வீட்டில் சண்டையா இருக்கு, கொஞ்சம் வீட்டில் ஆகாரம் இல்லை, கொஞ்சம் இன்கம் இல்லை, அதனால வீடை குப்பமேடு மாதிரி மாத்திராதீங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இங்கேயே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிடாதீங்க. கொஞ்சம் பின்னடைவா இருந்தாலும் என் மகன் எவ்வளவு ஒழுக்கமா, உள்ளத்தையும் ஒழுக்கமா வச்சுக்கிறான், வீட்டையும் அதை தெய்வம் பார்க்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சிறிய வீடா இருந்தாலும் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு சீமோனிடத்திலே அதை கர்த்தர் என்ன செய்தார்? பார்த்தார். ஆமென். சத்தமா பார்த்தார். சிலர் இப்படி கூறுகிறத, இப்படி பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். சில வீட்டில் சில சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. சில வீட்டில் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சில சமயம் குட்டி கார் வச்சிருப்பாங்க. காரு அது இதுன்னு எடுத்து விளையாண்டுக்கிட்டு அப்படியே வீடையே என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லுங்க, அப்படி செய்யலாமா? செய்யலாமா வேண்டாமா? சொல்லுங்க. என்னங்க பிள்ளைங்க இருக்கிற வீடு இப்படி இருக்காதா என்ன? பதில் சொல்லுங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிற வீட்டை இப்படி பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த விஷயங்களாலே நான் சொல்ல மாட்டேன்பா, சொல்லட்டும். கண்டிப்பா அப்படி இருக்கலாம். பிள்ளைகள் இருக்கிற வீடு அப்படித்தான். ஆனால் ஃபுல் டே அப்படி இருக்கக்கூடாதுல்ல? ஆமாவா இல்லையா? காலையில் பிள்ளைகள் வர்றாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப விளையாண்டாது அப்படின்றதுக்கு அடையாளம் என்னது? நைட்டு வர அப்படி இருக்கும். யாராவது வீட்டுக்கு போயிருப்பாங்க, என்ன இப்படி இருக்கு, சுத்தமா வைக்க மாட்டேயா, என்னங்க பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படி இருக்காதா? அப்படிலாம் பேசாதீங்க. விளையாண்டு முடிச்சுட்டா கொஞ்சம் என்ன செய்யுங்க? பிள்ளைகிட்டையே சொல்லி எடுத்து வைக்க வைங்க. நம்ம சோம்பேறித்தனம் அல்லது பிள்ளைகிட்ட கூட ஷேர் பண்ண முடியாம நாள் ஃபுல்லா அப்படி ஆக்கி வச்சுட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்படிதான் இருக்கும், பிள்ளைங்க இருக்கிற வீடு. எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறேன் மீண்டுமா. எங்க இருக்கோம்? நம்ம கூப்பமேட்ல வீட்டில் இருக்கோம். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடு அப்படித்தான் இருக்கும். சில பாட்டிமார் தாத்தாமார் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன ஏன் இப்படி வீட்டை போட்டுக்க, பார்த்துக்கிறேன், விடுங்க அப்படிதான் இருக்கும். ஆனால் நாள் ஃபுல்லாக அப்படி என்ன செய்யாதீங்க, இருக்க விடாதீங்க. கர்த்தர் எதை விரும்புகிறார்? ஒழுங்கை, ஒழுக்கத்தை, எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு அவர் பார்க்கிறார், எல்லாம் நன்றாய் செய்தார். அப்ப அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்க வேண்டாமா? அப்படி நாம் ஜீவிக்கத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பிரத்யேகமாக உங்களையும் என்னையும் பார்க்க அவர் என்ட்ரி கொடுக்கிறப்ப அன்றைக்கு சீமோனுக்கு செய்த அதே மாதிரி உங்களுக்கும் செய்வார். ஆமென். சில நேரம் அப்படி இருக்கலாம், கொஞ்சம் பின்னடைவா, ஒரு பலனு. ஆனால் கர்த்தர் அதை வாழ்க்கையாக மாறிவிட விடமாட்டார். ஆமென். கண்டிப்பாக ரெண்டு போட்டு நிரம்பத்த கடவுளே, நிரம்பி வழியத்த கடவுளே, போதும் ஆண்டவரே போதும் அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இப்படி இருந்துச்சுன்னா, இப்படி இங்க பாருங்க அம்மா ஐயா, வீட்டை மட்டும் இல்ல உள்ளத்தையும் அப்படி மாத்தாதீங்க. உள்ளத்துல நிறைய உள்ள குப்பமேடு மாதிரி அந்த சிந்தனை, இந்த சிந்தனை, அந்த பார்வை, இந்த பார்வை, அந்த வேட்ச் அப்படியே இருக்க விடாதீங்க. சுத்த உள்ளமா இருக்க ட்ரை பண்ணுங்க. அவருடைய டீலிங்கே வேற மாதிரி இருக்கும். ஆமென். அவருடைய ஈடுபாடே வேற மாதிரி இருக்கும். உள்ளத்தை அதை பத்தி கேரே பண்ணிக்கிறாம வீட்டை மட்டும், அது பிரயோஜனம் இல்லைல்ல. ஆமாவா இல்லையா? உள்ளமும் சுத்தமா இருக்கணும். ஆமாவா இல்லையா? ரெண்டாவது என்ன காரணம் ஆண்டவர் கர்த்தர் அங்கே வந்து ஈடுபடுவதற்கு? அந்த 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க வேகமா. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே வந்த நோக்கம் என்ன? போதகம் பண்ணுவதற்காக. என்னங்க? சத்தமா சொல்லுங்க.
போதகம் பண்ணும்படியாய் ஜீவ வார்த்தைகளை பேசும்படியாய் வந்த அவருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு படகு தேவைப்பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? ஒரு ஒரு படகு, ஒரு போட் தேவைப்பட்டுச்சு. நேரா போய் ஒரு போட்ல ஏறுறாரு. என்னங்க, நேரா போய் ஒரு போட்ல ஏறுறாரு. அந்த படகு சீமோனுடையது. கொஞ்சம் கேட்கிறாரு, ஐயா நீங்க அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் உள்ள கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் ஆர்வத்தோடு வந்து அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்து போதனை செய்ய, டீச் பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அதை அழகாய் அவன் என்ன செஞ்சான், செஞ்சு கொடுத்தான். உள்ளத்திலே அவ்வளவு சோகம் இருக்கிறது. யாருக்கு? சீமோனுக்கு. உள்ளத்திலே அவ்வளவு சோகம், சோர்வு அதிகமா இருக்கிறது. கண்டிப்பா இந்த சிந்தனையும் உள்ள இருந்திருக்கும். என்ன, வீட்டுக்கு எப்படி, ஏன் ஒன்றும் இல்லையே, பிள்ளைங்க இருப்பாங்க, வீட்டம்மா இருக்கும், எப்பயும் நான் மீன் பிடிச்சிட்டு வர்றப்ப நிறைய கொண்டு போவேன் கூட நிறையா, ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அந்த உணர்வும் சிந்தையும் இருந்திருக்கலாம், அந்த ஏக்கம் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அங்கே வந்து தேவ வார்த்தையை பேசுவதற்கு, அந்த மக்களுக்கு ஜீவ வார்த்தையை கூறுவதற்கு ஒரு 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 படகு தேவைப்பட்ட பொழுது உடனே சீமோனுடையதை கொடுத்ததை பார்க்கிறோம், விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம், வாய்ப்பை அங்கே உருவாக்கி கொடுத்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் படகை கொஞ்சம் தள்ளி வைப்பா, நான் அதில் உட்கார்ந்து பேசணும்பா என்று சொன்ன உடனே அந்த ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பை, நேர்த்தியாய் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார். இதையெல்லாம் அவர் பார்த்தாரா, பார்க்கலையா? சொல்லுங்க. நானே எவ்வளவு கஷ்டத்தில் வந்திருக்கேன், ஒன்று இல்லைன்னு வேதனையில் இருக்கேன், வீட்டுக்கு நான் எப்படி போறதுன்னு இருக்கேன். இவர் வந்து பேச போறாரா? என்ன செய்ய போறாரா? பேச்சு தான் முக்கியமா? இப்ப 2 காசு கொடுங்க வீட்டுக்கு போறேன், 2 மீன் கொடுங்க நான் வீட்டுக்கு போறேன், நீங்க அதெல்லாம் ஒன்று அவர் கேட்கல. சீமோன், நான் கொஞ்சம் ஊழியம் செய்யணும், நான் கொஞ்சம் போதிக்கணும், உன் படகு இந்தாங்க ஆண்டவரே, எடுத்துக்கங்க, பேசுங்க. இதையெல்லாம் என் தெய்வம் பார்த்து கொண்டே இருந்தார், ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இருக்காரு. போதகம் பண்ணி முடிச்சுட்டு, எப்படி எப்படி சொல்லுங்க, போதகம் பண்ணி முடிச்சுட்டு கேட்கல அவரு. ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய்யுங்க, போடுங்கன்ட்டாரு. பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை, ரொம்ப பிரயாசப்பட்டுங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும். போதகம் பண்ணி முடிச்சுட்டு இவனுக்கு நல்லா ஒன்று செய்யணும், நல்லா செய்யணும், நிறைய ஆசீர்வாதம் தள்ளி கொடுக்கணும். பொறு இந்த மீட்டிங் முடிச்சுக்கிட்டோம், நான் தர்றேன். கர்த்தர் ஊழியம் செய்வதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு, போதிப்பதற்கு அவருடைய போட்டை விட்டு கொடுத்தான் பாருங்க. அதை தேவனை அப்படியே ஈர்த்து விட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட, தேவ வார்த்தை பேசப்பட என்ன பிரயாசப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. வாயை திறந்தா இல்ல இல்ல என்று பேசுகிறேமே ஒழிய, தேவ வார்த்தை ஊழியக்காரரோ அல்லது உடன் விசுவாசிகளோ வந்து, அல்லது உங்களோடு கூட வந்தோ, அல்லது உங்க சூழ்நிலையை வந்து ஆத்துமாக்களுக்கு போதிப்பதற்கு என்ன வாய்ப்பை நாம் உண்டாக்கி கொடுத்திருக்கிறோம். யோசிங்க. போட்டை கொண்டு போய் ஆண்டவரே இதுல உட்காருங்க, பேசுங்க, நல்லா பேசுங்க, கொஞ்சம் சோர்வா தான் இருக்கு, நான் உடனே வீட்டுக்கு போனா கூட கொஞ்சம், ஆனா பேசுங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கும்? எத்தனை பேர் அப்படி இருக்கும்? யோசிங்க. ஆனால் வாயை திறந்தா ஒரு பலனும் இல்லை, ஒரு பிரயாசம் இல்லை. ஜெபம் பண்ணி வேதம் வாசு, அப்படியா?
இரவும் பகலும் ஜோமன்ட்டோம். என்ன இரவெல்லாம் முழிச்சு ஜோமன்ட்டோம், அப்படியா? ஆனா பேதுரு, வாங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே அந்த சீமோனுக்கு அவர் செய்தது போல அவர் செய்யணும்னா, வசனம் பிரசங்கிக்கப்பட உன் வீட்டை திறந்து கொடு, நேரத்தை கொடு ஆண்டவருக்கு, காணிக்கை கொடு ஆண்டவருக்கு. உன்னுடைய சிந்தைகளை, உன்னுடைய விஷயங்களை ஆண்டவருக்கென்று விட்டுக் கொடு. உன்னுடைய பிரயாசத்தை ஆண்டவருக்கென்று விட்டுக் கொடு. இதெல்லாம் செய்யாம நான் வீட்டை என்ன செய்ய மாட்டேன்? வீட்டை திறக்க மாட்டேன். வீட்டில் நான் வருவேன், என் மனைவி பிள்ளைகள் இருப்போம். ஆனால் கூட்டம் வைக்கலாம் நாங்கள் விட மாட்டோம். ஆனால் ஆண்டவர் மட்டும் 2 போட்டு நிறைய என்ன செய்யணும்? கூட கூட ஃபில் ஆகாது. உண்மையா சொல்றேன், ஒரு கூட ஃபில் ஆகாது. எனக்கும் உங்களுக்கும் வீடு கொடுத்தது நம்ம சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லைங்க, தெய்வத்துக்காக. ஆமென். ஜெப வீடாய் மாறும்படியாக போட்டு கொடுத்தாரு, மீன் பிடிக்கத்தாது. ஆனா அந்த போட்டை பேசுங்க ஆண்டவரே, இதுல உட்காருங்க, பேசுங்க. வாங்க பிரதர், ஐயா வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சில ஆத்துமாக்களை குட்டி வச்சிருக்கேன், அங்க வந்து பேசுங்க. எத்தனை பேர் சொல்றோம் அப்படி? பாஸ்டர் வாங்க பாஸ்டர், இந்த நாள்ல நான் ஒரு சின்ன கூட்டம் வச்சிருக்கேன், வாங்க பாஸ்டர். போன மாசம் நம்ம சபையில ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள். அன்னைக்கு அவங்க வீட்டில் பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஜெபந்தான் நினச்சி போனோம், அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போகிறோன்னு. ஆனால் சில ஆத்துமாக்களை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க அங்கே நம்ம சபையில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி முடித்தோம். வீட்டு கூட்டம்னா அசம்பிளியில் அறிவிச்சு செய்யணும். பாஸ்டர் இதுக்கெல்லாம் இப்படிலாம் சொன்னால் வருவாரா? பாஸ்டர் 2 ஆத்துமா கூட்டி வச்சிருக்கேன், வர்றீங்களா? இயேசு வந்தாரே, ஆமென், ஹல்லேலூயா. இதை செய்து விட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு நீங்க போதுமானவர், நீங்க பார்த்துக்குவீங்கன்னு விசுவாசமா இருந்து பாருங்களேன். சீமோனுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா என்ன? சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும், சத்தமா, ஒரு ஆத்துமா தாங்க இருக்காங்க. எப்படிங்க? 1 நாள் முக்கியங்க. ஆமென், ஹல்லேலூயா. 2 பேர், 3 பேர், 4 பேர், எத்தனை? ஒண்ணும் இல்லை. உங்க வீடு, உங்க இடம், அல்லது நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அது எல்லாமே ஆத்துமாதாய ஸ்தலம் தான். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரே எங்க போனாலும் அப்படி சிந்தனை, யாருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், யாருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லலாம், இன்னும் இந்த வழி அறியாம இருக்கிறாங்களே. போற இடங்கள்லாம் சாதாரணமா இருந்துட்டு ஆலயத்துக்குள்ள வந்த உடனே தேவ பக்தி நிரம்பி வழிந்து அப்படியே மோட்சத்திலிருந்து ஆண்டுடைய பிரசன்னம் இறங்கி வந்த மாதிரி அப்படியே ஃபீலை போட்டுட்டு ஆலயத்தை விட்டு போயிட்டோமா, பேர்டு. அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. எங்க இருந்தாலும் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே வாங்க உட்காருங்க, பேசுங்க, செஞ்சு பாருங்களேன். வீட்டை கொஞ்சம் ஆண்டவருக்காக என்ன செய்யுங்க, சொல்லுங்க சத்தமா, திறந்து கொடுங்களே. நேரத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்களே. ஆண்டவருக்குரிய காணிக்கையை விட்டு கொடுங்களே. நேரத்தை கொடுக்க மனசு வராது, வீட்டை ஓபன் பண்ணி கொடுக்க என்ன செய்யாது, மனசு வராது. ஆண்டவருக்குன்னு ஆஃபரிங் கொடுக்க மனசு வராது. ஆனா ஆண்டவர் மட்டும் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆஹா, நேரத்தெல்லாம் நான் கொடுக்க முடியாது, எனக்கே நேரம் இல்லை. வீட்டெல்லாம் நான் ஓபன் பண்ணி கொடுக்க முடியாது, காணிக்கெல்லாம் நான் கொடுக்க முடியாது, எனக்கே கஷ்டமா இருக்கு, எனக்கே அது இதுன்னு. சரி, மற்றவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு அந்த போட்டை என்ன செய்யறான்,
ஒதுக்கி கொடுக்கிறான். ஆண்டவர் அதெல்லாம் அவர் என்ன செஞ்சாருங்க? பார்த்தாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கை சூழ்நிலைகள் சில நேரம் துன்பமாய் வேதனையா இருக்கா, சோர்வா இருக்கீங்களா? ஆனால் அவைகளையே பெரிதாய் எண்ணி, என்னங்க எப்படிங்க பெரிதாய் எண்ணி தேவனுக்கு செய்ய வேண்டியவைகளை விட்டு விடாதீர்கள். ரொம்ப பிரதானமா சுவிசேஷம் அறிவிக்க என்ன செய்யணுமோ அந்த பிரயாசப்படுங்க. அது தேவனை சந்தோஷப்படுத்தும். மூன்றாவதாக 5ஆம் வசனம் வாசிங்க வேகமா. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்ன மனுஷன் சீமோன்! என்ன எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்த அவர் கொஞ்சம் கூட அவர் யோசிக்காம சொல்றாரு. என்ன சொல்றாரு? திரும்ப உள்ள ஈஸி நினைச்சிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் என்ன பண்ணிருக்காங்க? முழுவதும் முயற்சி பண்ணி வந்திருக்காங்க. ஒண்ணுமே, உடம்புலையும் சோர்வு, உள்ளத்திலையும் சோர்வு, பயங்கர வலியா இருந்திருக்கும். ஆனா சொல்றாரு, போயிட்டு வாங்கப்பா, கொஞ்சம் ஆழத்துல போடுங்க. சொல்லாம சொல்லியிருப்பாரு, அந்த பக்கம் மீன்களை என்ன செய்யறேன், கொண்டு வர்றேன், ஆழத்துக்கு போங்க. என்ன ஆண்டவரே, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப போகணும். என்ன வாசிக்கிறோம்? ஆகிலும் அதுதாங்க கீழ்ப்படிதல். கொஞ்சம் முடியல, என்னங்க, கொஞ்சம் முடியல, ஹார்டான சூழ்நிலை. ஆனாலும் நீங்க சொன்னதுனால நான் செய்யற ஆண்டவரே. யாருக்கு இப்படிப்பட்ட உணர்வு இருக்கு? என் உடம்பு ஒத்துழைக்கல, என் உள்ளம் கூட என்ன செய்ய மாட்டேது, அவ்வளவு சோர்வு. ஆனா ஆண்டவர் பேசிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அதுக்கு என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். இந்த கீழ்ப்படிதல் இருந்தால் ஒருவேளை உங்களுடைய பிரயாசத்துக்கு போதிய விளைவு இல்லாவிட்டாலும் கீழ்ப்படுகிறதுனாலே 2 படகு. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஆகிலும் உங்க வார்த்தையின்படி நான் செய்கிற ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை செய்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆண்டுடைய விஷயங்கள் பாரமானவைகள் அல்ல என்று வாசிக்கிறோம். எப்படிங்க? ஆண்டவர் பேசுகிற ஆலோசனைகள்லாம் பாரமானதல்ல. ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால், ஈடுபாடு இருந்தால் அவைகள் லேசான விஷயம். யாருக்கு பாரமா இருக்கும்? தூரமா இருக்கிறவங்களுக்கு. என்ன இப்படிலாம் செய்ய முடியுமா, இப்படி செய்ய முடியுமா, எவ்வளவு ஹார்டு தெரியுமா, எவ்வளவு கஷ்டம், இப்படிலாம் வாழ முடியாதுன்னு யார் சிந்திக்கிறாங்களோ அவங்க தூரமா இருக்காங்கன்னு அர்த்தம். யாரு உடனே கீழ்ப்படிய முன் வர்றாங்களோ அவங்க ஆண்டவர் மேல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு, ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆமென். அது வரணுங்க. 2 படகு. ஆமென். கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், கேரண்டியா சொல்றேன், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் செஞ்சு பாருங்க, அவர் செய்யறாரா இல்லைன்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சீமோனுக்கு ஒரு ஆண்டவர், எனக்கு இன்னொரு ஆண்டவர் அப்படியா? கிடையாதுங்க. அவருக்கு செய்தவர், சீமோனுக்கு செய்தவர், அவர் எனக்கும், வாயில அறிக்கையிடுங்க, அவர் எனக்கும், அவர் அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவர் செய்வார். இவையெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா. ஆமென். சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கொஞ்சம் முடியல, கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அதை அவர் பார்க்கட்டும். ஆமென். அதை அவர் பார்க்கட்டும். இறுதியாக கீழே அப்படியே வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முழுவதும் முயற்சி எடுத்தும் எந்த சத்தமா
பலனும் இல்லை, மீன்கள் ஒன்றும் அகப்படவில்லை. அதையெல்லாம் பார்த்து கொண்டு கர்த்தரால் அமைதியாய் இருக்கவும் முடியவில்லை. உதவி செய்ய விரும்பினார். எப்படிங்க சொல்லுங்க சத்தமா? உதவி செய்ய விரும்பினார். உள்ளத்திலே இருந்த அந்த சோர்வை மாற்ற விரும்பினார். அங்கே இருந்த இல்லாமையை போக்க விரும்பினார். எப்படி? இல்லாமையை. அங்க போய் என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே பிடிச்சு வரல இல்லையா? அதை மாற்ற விரும்பினார். ஆனால் எதற்காக, எந்த காரியத்திற்காக அதை செய்ய விரும்பினார்? அதைத்தான் இப்ப வாசம். அவர் வந்த நோக்கம் ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்னு போதிக்க, ரெண்டாவது இவர்களை சொல்லுங்க சத்தமா, மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றும்படியாகத்தான் அங்க வந்தார். ஆசீர்வாதம் இருக்குங்க, ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கு. சீஷர்களாய் மாறின பிற்பாடு சில மாதங்கள், சில நாட்கள் கழிச்சு அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாகிலும் இருந்துச்சான்னு கேட்கிறாரு. சீமோன் என்ன சொன்னாரு? ஒன்றும் குறைவா இல்லப்பா, ஒன்றும் குறைபடல, ஆசீர்வாதம் ரெடியா இருக்கு. 2 படகு, ஏராளமான மீன்கள் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனால் அவர் எப்ப அந்த ஆசீர்வாதத்தை செய்கிறார், அல்லது உங்களை வந்து அந்த ஆசீர்வாதத்தை சேர பண்ணுகிறார், இந்த மீன்களை, உலக மீன்களை பிடித்து ஒருவேளை பிரயாசப்பட்டு எந்த முயற்சியிலே அந்த பலன் இல்லாமல் போனாலும் ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிப்பதற்கு ஆயத்தமா இருந்தா எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தம். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சீமோனுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தார். சீமோனை ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிக்க வைக்க தேவன் சித்தம் கொண்டார். அதற்கு சீமோனுடைய ஒத்துழைப்பு தேவையா இருந்தது. அதற்கு சீமோனுடைய கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இந்த மீனை தர்றேன். எந்த மீன்? எங்க இருக்கிற மீன்? இந்த உலகம் சார்ந்த மீனை தர்றேன். ஆனா ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிக்க நீ மாறணும். அவை மாறுவான்னு கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அதைத்தான் வந்து என்ன செஞ்சாரு? அதை முன்னறிந்தவராக வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி 2 படகு நிறைய கொடுக்கிறார். உங்களுக்கு அவர் செய்ய முடியுங்க. என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், தீர்க்கவே முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா? ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் என்ன செய்யாது, நிக்காதுங்க. எல்லாவற்றையும் அவர் தீர்க்க முடியும். ஆனா ஆத்துமாக்களை பிடிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆத்துமாக்களை பிடிக்க, ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிக்க நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் ஆசீர்வாதம் என்ற மீன்களை உங்கள் அண்டை சேரும்படி அவர் செய்வார். ஆழத்துல போப்பா, எப்பா இந்த வேலை செய்ப்பா, இப்படி செய்ப்பா, இப்படி செய்யும் சொல்லி அவர் தக்க ஆலோசனை சொல்லி நல்லா வாழ வைப்பார். ஆனா ஆத்துமாக்கள் மீனை பிடிக்க ஆயத்தமா இருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, சீமோன் இது முதல் நீ, சொல்லுங்க சத்தமா, என்னது இது முதல் மனுஷரையா? இல்ல மீன்ல நான் பிடிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. சரி அப்புறம் வாங்க. அப்படியே அந்த போட்டை கொஞ்சம் சீர்படுத்திட்டு அதை போய் நிப்பாட்டிட்டு, ஓகே ஆண்டவரே, அதனால தான் ஒன்றும் அவர்களுக்கு குறைவா இருந்ததில்லைன்னு வாசிக்கிறோம். ஊழியம், ஆத்துமாக்கள், அதெல்லாம் நம்ம எங்க சர்ச்சுக்கு வர்றோம், உட்கார்றோம், பாட்டு பாடுறோம், காணிக்க கொஞ்சம் கொடுப்போம், அவ்வளவுதான். அதுக்கு பிரித்தெடுக்கல கர்த்தர். ரட்சிக்கப்படாத மற்றவர்களை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படியாக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த நோக்கத்தை யார் புரியாம
சும்மா மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகர் வாழ்கிற அப்படினால தான் வாயில ஃபுல்லா என்ன வருது? புலம்பல். ஒன்றும் பலன் இல்லை, ஒன்றும் பிரயாசம், ஒன்றும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். மூச்சு இருக்கிற வரையும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். மூச்சு இருக்கிற என்ன செய்யலாம்? நல்லா ட்ரை பண்ணலாம். அதுக்கு அழைக்கலைங்க கர்த்தர். என்ன நோக்கம்? யார் நாம்? என்ன காரியத்திற்காக தெய்வம் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார்? ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிக்க. அதை நோக்கமா வைங்க. ஆலயத்தில் இருக்கிறப்ப மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிறப்ப, வேலையில் இருக்கிறப்ப செஞ்சு பாருங்க. ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிப்பதற்கு ஆயத்தமா இருந்தால் அவர் பார்த்துக்குவார். ஆழத்துல போடுப்பா, என்னப்பா இந்த வேலை பார்த்து அவ்வளவா உனக்கு என்ன செய்யல, சரியா என்ன வரல, இப்படி செய் சொல்லுவார் ஆண்டவர். இப்படி செய் மகனே, இப்படி செய், இங்க போ, இப்படி பேசு. இதெல்லாம் கர்த்தர் தெளிவா ஈடுபட ஆரம்பிச்சிடுவார். என்ன கர்த்தர் டீல் பண்ற மாதிரியே தெரியல, அவர் சத்தத்தை கேட்கவே முடியல. எப்படி கேட்க முடியும்? ஏன்? ஆத்தும பாரம் இருக்கணுமே. பேதுருவுக்கு அது இருந்துச்சே. கூப்பிட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? வந்தானே. நம்ம பார்ப்போம். ஆத்துமாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன், கொஞ்சம் பார்ப்போம், வேண்டாங்க, ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. இன்றைக்கு நாம் சிந்தித்த இந்த 4 விஷயங்கள் போல என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யட்டும்? மாறட்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 4 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று என்னது? சத்தமா வாழ்க்கையிலே ஒழுங்கு தேவை. 2வது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே போதிப்பதற்கு அந்த படகை விட்டு கொடுத்தான். நம்மளும் விட்டு கொடுப்போம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு. 3வது அவர் சொல்றபடி எப்படிப்பட்ட ஹார்டான சூழ்நிலையா இருந்தாலும் அப்படியே கீழ்ப்படிவோம். 4வது ஆத்துமாதாயம். நான் ஆயத்தம். ஆத்துமாக்கள் என்ற மீன்களை பிடிக்க நான் ஆயத்தம். அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். தீர்மானிப்போம். ஆண்டவர் பலமாய் கிரியை செய்வார். உங்களை அவர் நேசிக்கிறார். தேவ பிள்ளையே, உங்கள் மேல் அவர் பட்சமாய் இருக்கிறார். ஆகவேதான் ஒவ்வொரு வாரமும் அவர் திட்டமாய் வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனுகொப்பு கொடுப்போமா?